guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து குறிப்பிட்டு ஒரு கிரியேட்டருக்கு எப்போ கிடைக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிறதுலேருந்து அது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகிற வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட ப்ராசஸ் எல்லாத்தையுமே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம செப்பரேட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி இருந்து அதில் எல்லா விஷயங்களுமே டேக்ஸ் இன்ஃபர்மேஷனோ இல்லை பர்சனல் டீட்டெயில்ஸோ எல்லாமே பக்காவாக கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே குயிக்காக நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எப்பவும் போல் ஈஸியாக ஆட் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து பேங்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. பட் இது வந்து குறிப்பிட்டு உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மந்த் வரைக்கும் சில மந்த் கூட உங்களுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் கிளைம் பண்ணிடணும். அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த ஒரு மெயில் ஆப்ஷன் வந்து வரும்போது கரெக்டாக நீங்கள் வந்து அதை பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு 25 நாட்கள் வந்து இருக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து டைம் எடுக்காது. இது ஒரு வேளை எக்ஸ்பயர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்புலேயே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டராக உங்களுக்கு வந்து இப்போ ஜனவரி மந்த் வந்து அதிகமான ரீச் வந்து கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் இப்போ புதுசாக அப்லோட் பண்ண ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஷார்ட்ஸாக இருக்கட்டும், டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மந்த்லி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து இயர்லி பிப்ரவரி, அதாவது பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெயில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோலையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளைம் பண்ணி ஆகணும். கொஞ்சம் குயிக்காகவே கிளைம் பண்ணுறது எப்போவுமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25 வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பிட்டு வந்து அதுக்குள்ளே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆர் அது வந்து ஒரு வேளை எக்ஸ்பயர் ஆகலாம். நான் முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி எக்ஸ்பயர் ஆகிடலாம். ஸோ குயிக்காக நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச், இயர்லி ஏப்ரல் இந்த மாதிரியான டயத்துக்குள்ளே உங்களுக்கு நார்மலாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் ஆகிற மாதிரி அது வந்து ஆகும். பட் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது மந்த் கணக்கில் கூட உங்களுக்கு வந்து டைம் ஆகலாம். ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். டேக்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்ட்ராவாக அந்த பேங்க் அக்கௌண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் குயிக்காகவே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. பட் அதை தவிர உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மந்த் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஜஸ்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் மானிட்டேஷன் கூட உங்களுக்கு வந்து அதில் தனி ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணணுங்கிறது கிடையாது. இதை பண்ணிட்டீங்கன்னா அதே அக்கௌண்ட்டையே நீங்கள் அதே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையே அந்த ஒரு சேனலில் வந்து லிங்க் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆட்சன்ஸில் உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு இந்த ஏர்னிங்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஆகுது, அதாவது இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிரான்சாக்ஷன் ஆகிறதுல சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தா இப்போ வந்து ஜனவரி மந்த் வந்து நீங்கள் வந்து அதிகமான ரீச் வந்து கிடச்சிருக்கும் உங்களுடைய சேனலுக்குன்னு சொன்னால், அது பிப்ரவரி மந்த் வந்து உங்களுக்கு வந்து நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இயர்லியராகவே உங்களுக்கு வந்து ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷனோ இல்லை ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போனஸ் ஃபண்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க, இவ்வளோ மணி வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ டாலர் யூஎஸ்டி டாலர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் வந்து அந்த ஒரு பிப்ரவரி மந்த் 25க்குள்ளேயே நீங்கள் வந்து குயிக்காக அதை அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தோன்னே ஒரு 10 நாள் 15 நாள் இல்லைனா 20 நாள் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுலையும் கொஞ்சம் குயிக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராசஸை செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஆல்ரெடி ஃபுல் டியூட்டோரியல் மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் வேணாலும் கொடுக்குறோம். மோர் டீட்டெயில்ஸ்க்கு அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டேன் கைஸ். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.